Group 2A means எக்ஸாம்ஸ்க்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டடி அண்ட் ரிவிஷன் பிளான். அது என்ன ஸ்டடி பிளான் அண்ட் ரிவிஷன் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பீரியடில் வந்து சில பெண்டிங் டாபிக்ஸும் இருக்கும். அதே சமயத்தில் ரிவிஷனும் நமக்கு தேவை. ஸோ ரெண்டுத்தையும் எப்படி ஒரே நேரத்தில் கொண்டு போகிறது, அதுதான் இந்த பிளான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் 50 days, இதில் வந்து நீலேருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் ஒரு 50 days இருக்கா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 40 days வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ப்ளஸ் ரிவிஷன் வந்து போகும். அதுக்கடுத்து லாஸ்ட் ஒரு 10 days வந்து என்டையராக ஃபுல்லாக ரிவிஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 8 hours-ன்றதை 4 + 1 + 1 + 2ன்னு பிரிச்சிருக்கேன். 4 hours வந்து ஜிஎஸ் ரிவிஷன் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், 1 hour வந்து லாங்குவேஜ், 2 hours நியூவாக ஏதாவது படிக்க வேண்டியது நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தா அதை வந்து படிச்சுட்டே வரலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 40 days-ல நீங்கள் பண்ண வேண்டியது. இதே உங்களுக்கு 10 hours இருந்தால் அந்த நியூவாக படிக்கிறதுல 4 hours கூட நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் ஒரு 8 to 10 hours-ன்றது ஏன்னா அதுக்கு மேலே போனால் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கரெக்டாக பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட் 10 days வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 + 2 ஜிஎஸ் ரிவிஷன், ரீசனிங் அண்டு லாங்குவேஜ், இல்லை 6 + 1 + 1 அது உங்களோட விருப்பம் தான். இல்லை 6 + 2 + 2 உங்களோட டார்கெட் 8 hours-ஆக இருந்தால் இந்த டைமை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இல்லை 10 hours-ஆக இருந்தால் எக்ஸ்ட்ரா இந்த இதில் ஒரு 2 hours, இந்த இதில் ஒரு 2 hours-ன்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டைம் அலோகேஷன் வந்து பண்ணிக்கிறோம். ஏன் வந்து இந்த ரிவிஷன் வந்து முக்கியம், நான் எப்பவுமே சொல்லுவேன் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம படித்ததை 3+ times வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக ஒரு ரிவிஷன் வந்து எடுத்திருப்பீங்க. அதை தவிர்த்து இதில் வந்து செகண்டாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் 40 days ரிவிஷன் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஏன்னா நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவோம். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்ஜெக்ட் ரிவிஷன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம வந்து முடிக்கிறது. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days ரிவிஷன். ஸோ அப்படி தான் இந்த பிளான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான். அண்டு இந்த இதில் வந்து நம்ம ஜிஎஸ் மட்டும் நம்ம ரிவிஷன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து 50 ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக். ஸோ நீங்கள் இந்த 50 days டார்கெட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இந்த ஒரு ரிவிஷன் கோர்ஸ் கூட நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 languageலையும் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து குரூப் 2க்கு தான் ப்ரிலிம்ஸ்க்கு தான் கொடுத்த கோர்ஸ். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம பிளான். நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டேட் வந்து இன்னிலேருந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த ஸ்கெடியூல் வந்து உங்கள் கையில் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு கிடைக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிட் வைஸ் வந்து பிரிச்சிருக்கோம். அப்புறம் இன்டெலிஜென்ஸ், தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ டெய்லியும் ஒவ்வொரு ஜிஎஸ் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி. அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு 1, தமிழும் வந்து 2 நாளைக்கு 1, ஜென்ரல் இங்கிலீஷும் 2 நாளைக்கு 1. அடுத்ததான் நம்ம வந்து யூனிட் 1-ஐயே 2ஆக உடைச்சி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஸோ அதில் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிச்சாச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 2 hours அந்த டைம் சொன்னால பெண்டிங் டாபிக் படிக்க, அது என்ன டாபிக்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்த சப்ஜெக்டை நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எடுத்து இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். பட் ரொம்பவே ஈஸியாக இந்த இதுபடி நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்பவே இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்கு, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஜாகிரஃபி. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் போர்ஷன் ரிவிஷனில் வந்து இதே மாதிரி தான் ஒரு 7 days எடுத்து இந்த மாதிரி ஃபுல் போர்ஷன். அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸாக நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனல் ரிவிஷன், ஃபைனல் ரிவிஷனுக்கு ஒரு 3 days. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 times நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணால் தான் உங்கள் கையில் இந்த போஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதான்றதை முடிவு பண்ணும். ஸோ இந்த பிளானில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சைடில் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்கன்றது தான். ஸோ நம்ம பிளான் இது தான். இந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் புதுசாக படிக்க வேண்டியதை ஒரு சைடு வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு ரிவைஸும் வந்து பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம கோர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த டீட்டெயில் வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.